எல்லோருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலியூடாக சந்தித்திருக்கின்றோம். யாழ்ப்பாணத்துக்கான அதாவது வடக்குக்கான ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கனுடைய விஜயம் சார்ந்து மக்களால எப்படி பார்க்கப்படுகிறது என்ற கேள்வி இருக்கிறது. ஒரு பக்கம் அவருடைய வருகையொட்டி சந்தோஷப்படுகின்ற மக்களை பார்க்கின்றோம். எளிமையான மனிதர், எங்களோடு இப்படி நெருக்கமாக எந்த ஒரு ஜனாதிபதியும் இருந்ததில்லை, எங்களுடைய குறைகளை கேட்பது இல்லை, வந்தா ஒரு காவல் பாதுகாப்புகளோடு தூரவா இருந்து போட்டு மக்களுக்கான வாக்குறுதிகளை அள்ளி தள்ளி தந்து போட்டு போகின்ற ஒரு ஜனாதிபதி என்று சொல்லப்படுகிறது. இன்னொரு பக்கம் மக்களால போற்றப்படுகின்றது இப்படி ஒரு சாதாரண மனிதர், யாரை பார்த்தாலும் கட்டி அணைத்து அவர்களுடைய பிரச்சனையை கேட்கின்ற அளவுக்கு ஒரு எளிமையான மனிதராக ஜனாதிபதி இருக்கின்றார் என்று புகழாரம் செய்யப்படுகின்றது. இது இவ்வாறு இருக்க, இன்னொரு பக்கம் தொடர்ச்சியாக இந்த தையிட்டு விகாரை சார்ந்து பேசி வந்தவர் தான் நயனாதீவு நாகவிகாரைபதியினுடைய தேரர் ஒருவர். அவரை பார்க்கவில்லை, ஜனாதிபதியாக இவர் எண்ணம் தண்ணி என்ற அந்த மதகுருவினுடைய குற்றச்சாட்டு இருந்தது. இப்படி இருக்க அவரை சென்று பார்த்திருக்கின்றார், பேசியிருக்கின்றார். அவர் பேசுகின்ற பொழுது தையிட்டியில் அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த விகாரை சார்ந்தான விவகாரங்கள் சார்ந்தும் பேசப்பட்டிருக்கிறது என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இது இவ்வாறு இருக்கின்ற பொழுது இன்றைய நாள்ல அதிக அளவில் பகிரப்பட்ட காணொளி எல்லோருக்குமே தெரியும். ஜனாதிபதி உடற்பயிற்சிக்காக வீதியில நடந்து சென்றது. அது எல்லாராலும் அதிக அளவில் பகிரப்பட்டிருந்தது. இந்த ஒரு விடயத்தை புகழாரம் செய்திருந்தாலும் இன்னொரு பக்கம் இவருடைய ஆட்சியில இராணுவத்தினால இன்னும் விடுவிக்கப்படாத பகுதிகளாக இருக்கின்ற பகுதியிலேயே இவர் செல்லுகின்றார் என்கின்ற இன்னொரு விடயத்தை உண்டு பண்ணி இருக்கிறது. அது சார்ந்து நாம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இன்றைய தினம் காலை பலாலி வடக்கின் அந்தோணிபுரம் வீதியினூடாக வடக்கு ஆக்கிரமித்து கூடியிருக்கின்ற இராணுவத்தினர் சகிதம் நடப்பயிற்சியில் ஈடுபட்டிருந்தார்கள் ஜனாதிபதியோடு என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கின்றது. நான் ஆரம்பத்துல சொன்னது போன்றுதான் நேற்றைய தினம் ஜனாதிபதி மக்களிடம் பேசும்போது உங்களுடைய ஆட்சிக்கு ஜாழ் மக்கள் தந்த நம்பிக்கையை மறக்க மாட்டோம் என்ற விடயத்தை அவர் சொல்லி இருந்தார். மறக்க மாட்டோம் என்ற விடயம் சொல்லியிருப்பது சரியாக இருந்தாலும் மக்களுக்காக அவர்கள் என்ன செய்தார்கள் என்ற கேள்விகள் எழும்பி இருக்கின்றது. கடந்த கால அரசாங்கத்துல மக்களுக்கு ஏற்பட்ட ஏமாற்றம் அவர்களை புறந்தள்ளி புதிய அரசாங்கத்தை தங்களிடம் கையளித்திருந்தார்கள். அதனை ஏற்று செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்ற விடயத்தை ஜனாதிபதி சொல்லி இருக்கிறார். இது இவ்வாறு இருக்கின்ற பொழுது அதாவது ஜாழ் மக்கள் புதிய அரசாங்கத்தை ஏற்படுத்துவதற்கு தங்களுடைய பங்களிப்பை வழங்கி இருக்கிறார்கள். அவர்களின் எதிர்பார்ப்பை தாங்கள் சிதறடிக்க மாட்டோம், இந்த பொங்கல் நாள்ல இதைத்தான் கூற விரும்புவதாக பகிரங்கமாக நேற்றைய நாள்ல சொல்லி இருந்தார். இதையும் தாண்டி இந்த வார்த்தைக்கு இனவாதத்தை தோற்கடிப்போம், சமத்துவமான நாட்டை உருவாக்குவோம் என்ற விடயத்தை இவர் பகிர்ந்திருப்பதை, அதாவது மார்தட்டி கொண்டிருக்கின்ற ஜனாதிபதி தான் ஆக்கிரமிக்கப்பட்ட மக்களுடைய நிலங்கள் மீது நடைபயின்று கொண்டிருக்கிறார் என்ற விடயம் மக்களால இப்ப சொல்லப்பட்டிருக்கின்றது. எளிமையான ஜனாதிபதி, தோழர் என்று கொண்டாடப்படும் ஜனாதிபதிக்கு எளிய மக்களின் நிலங்களை பிடித்து ஆக்கிரமித்து வைத்திருப்பது ஒன்றது தெரியும் தானே என்ற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. இவர் விடுவிப்பாரா என்ற இன்னொரு கேள்வியை கேட்டிருக்கின்றார். அதுக்கு உதாரணமாக சொல்லலாம், வட்டக்கச்சி விவசாய அரச பண்ணையில 415 ஏக்கர் நிலப்பரப்பு இன்னும் இராணுவத்தினுடைய வசத்துல இருக்குது. அதே போன்ற வெள்ளாங்குளத்துல 500 ஏக்கர் விவசாய நிலங்கள் பண்ணை இராணுவத்திட்ட இன்னும் இருக்குது. தேராவிலில 1200 ஏக்கர் விவசாய பண்ண இராணுவத்திட்ட இருக்குது. முக்கமல்ல 100 ஏக்கர் தென்னை தோட்டம் இன்னும் இராணுவத்திட்ட இருக்குது. முழங்காவில 1800 ஏக்கர் மரமுந்திரிகை தோட்டத்துடைய பெரும் பகுதி இன்னும் இராணுவத்திட்ட தான் இருக்குது. அதே போன்று சாந்தபுரத்துல 680 ஏக்கர் விவசாய பண்ணை இன்னும் இராணுவத்திட்ட இருக்குது. ஜெயபுரத்துல 120 ஏக்கர் விவசாய பண்ணை இன்னும் இருக்குது. அதே போன்று மலையாளபுரத்துல 798 ஏக்கர் விவசாய பண்ணை இன்னும் இராணுவத்திட்ட இருக்குது. தேராங்கண்டல்ல பல 100 ஏக்கர் விவசாய பண்ணை இருக்குது. இது போதாது என்று ஜாழ்ப்பாணத்துல 2500 ஏக்கருக்கு மேற்பட்ட வளமான விவசாய நிலமும் இராணுவத்திட்ட தான் இருக்குது. இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றி விவசாய பண்ணைகளை விருத்தி செய்தால் வடக்கு மாகாணமே இலங்கை தீவினுடைய விவசாய பொருளாதாரத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு கணிசமான பங்களிப்பு செய்யும் என்பது யாவரும் அறிந்த ஒரு உண்மை. குறிப்பாக இந்த பண்ணைகள்ல சேமிப்பு தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்துவை, வடிகால் தடுப்பு, அணைக்கட்டுகளை மேம்படுத்தி உற்பத்தி திறனை மேம்பாடு செய்வது, அதாவது பௌதிக வள மேம்பாடு, நிலத்தடி நீர் முகாமைத்துவம் போன்ற
மாற்றங்களை செய்து விவசாய சமூகத்தை வலுவடைய செய்ய முடியும் என்ற விடயத்தை இங்கு சொல்லி இருக்கின்றார்கள். இதையும் விட முல்லைத்தீவு மாவட்டத்துல மட்டும் 1,00,000க்கும் அதிகமான கால்நடைகள் இருக்கின்றன. அதே போன்று மன்னார்ல 1,40,000 கால்நடைகள் இருக்குது. அது போதாது என்று வவுனியால 1,30,000 கால்நடைகள் இருக்கின்றன. அங்க தேசிய பால் உற்பத்திக்கு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய வன்னி பெருநிலப்பரப்புல 3,70,000 கால்நடைகளுக்கான மேய்ச்சல் தரைகள் காணப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்ப தாண்டி வடக்குல அதிக அளவிலான பொருளாதாரத்தை மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய, பொருளாதாரத்துக்கு பெரிதும் பங்களிப்பு செய்யக்கூடிய பல வளங்கள் இருக்குது. ஆனால் இவற்றையெல்லாம் ஜனாதிபதி மக்களுக்கு சாதகமாக நன்மை பயக்கக்கூடிய விதத்துல ஏற்படுத்தி கொடுப்பாரா? இராணுவத்தினுடைய வசத்துல இருக்கக்கூடிய அத்தனை நிலங்களையும் விடுவிப்பு செய்வாரா? இவற்றையெல்லாம் விட அவருடைய வருகை சார்ந்து புகழாரம் செய்கின்ற ஒரு கூட்டம் இருக்கிறது. இன்னொரு பக்கம் இவ்வாறான உண்மைகளை சுட்டி காட்டுகின்ற அரசியல் ஆய்வாளர்கள், மக்கள் பிரதிநிதிகள், அதே போன்று மக்கள் என்பவர் பல விதமான விமர்சனங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலேயே வடக்குக்கான ஜனாதிபதியுடைய விஜயத்தை அடுத்து எவ்வகையிலான நன்மை பயக்கக்கூடிய விடயங்கள் வரப்போகிறது? அடுத்து என்பிபியினுடைய அரசியல் நகர்வு எப்படி இருக்க போகிறது? அது வடக்கை மையப்படுத்தி என்ற கேள்விகளுக்கெல்லாம் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. மற்றும் ஒரு பதிவோடாக சந்திப்போம். வணக்கம்.